எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் யூடியூபர்ஸ் தலையில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு. மானிட்டேஷன் பாலிசியில் ஏகப்பட்ட விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு சரியான வீடியோவை நான் அப்புறமா உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆனால் இப்போது விஷால் வந்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு இடியை வந்துட்டு நுழைச்சிருக்காரு. அதாவது பப்ளிக் ரிவ்யூ. இதுக்கப்புறமா தியேட்டருக்குள்ளே படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாளுக்கு உள்ள விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யூடியூபர்ஸ். நாட் ஓன்லி யூடியூபர்ஸ், எந்த ஊடகமாக இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாளுக்கு தியேட்டருக்குள்ளே உள்ள விடாதீங்க. 3 நாள் கழிச்சு வேணால் உள்ளே விட்டுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் ரிவ்யூவரால் தான் அதிகபட்சமான மக்கள் தியேட்டருக்குள்ளே வரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருந்தால் வர ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு பப்ளிக் தானே இது ஒன்றும் வந்துட்டு யூடியூப் சேனலில் எவனோ ஒருத்தர் நின்று ரிவ்யூ சொல்லல. பப்ளிக் தானே படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் மக்கள் யாருமே தியேட்டருக்கு வரமாட்டுறாங்க. 1-2 நாளைக்கு மேலே படங்கள் ஓட மாட்டுது. ஸோ இந்த காரணத்துக்காக முதல் 3 நாளுக்கு வந்துட்டு தியேட்டருக்குள்ளே எந்த ஒரு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதுக்கும் யூடியூபர்ஸை உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷால் ரொம்ப திட்டவட்டமாக தியேட்டர் ஓனர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. இதை தியேட்டர் ஓனர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் நிறைய படங்களை தியேட்டர் ஓனர்ஸ் வாங்கி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து ரிவ்யூ சொல்லும்போது 2 நாளைக்கு மேலே அந்த படம் ஓடாத காரணத்தினால தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியுது, லாஸ்ட்ல தான் அமையுது. ஸோ இதனால தியேட்டர் உரிமையாளர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஸோ இதுக்கப்புறமா பப்ளிக் ரிவ்யூ இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.